மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். வேட்பாளரை நிறுத்த வேண்டாம், மஹிந்த தரப்பிற்கு ரணில் எச்சரிக்கை விடுத்தாரா? ஜனாதிபதி தேர்தல் திகதியில் மாற்றம் வராது, ரணில் உறுதி. அரசியல்வாதிகளால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி. ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு குறித்து தமிழரசு கட்சியின் முடிவு. வாகன இறக்குமதிக்கான அனுமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. சுற்றுலா செல்வதற்கான சிறந்த நாடுகளில் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம். நாட்டில் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள மோசமான நிலை, அதிகரிக்கும் முறைப்பாடுகள். அடுத்த ஜனாதிபதி யார்? பிரபல ஜோதிடரின் கருத்து கணிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபையில் விசேட கலந்துரையாடல் இன்று மாலை 4 மணிக்கு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக தமது ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வெளிப்படுத்தியிருப்பதுடன் கட்சியினால் வேட்பாளரை முன்வைக்க வேண்டும் என ஏனையோர் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இரண்டாக பிளவுபடுவதா அல்லது ஒன்றாக முன்னோக்கி செல்வதா இல்லையா என்பது குறித்து இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்படும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை செப்டம்பர் 21ஆம் திகதிக்கு அப்பால் வேறொரு தினத்தில் நடத்த தான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை எனவும் உரிய தினத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கோமாகம பஸ் தரிப்பு நிலைய வளாகத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஜேஹமு ஸ்ரீலங்கா கொழும்பு மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த 2019 தேர்தலுடன் ஒப்பிடும்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இந்த வருடம் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக வாக்குச்சீட்டு நீளத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் CR பயிற்சி புத்தகத்தின் பக்கம் போன்று அச்சிட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அரசு அச்சகர் கங்கனி கல்பனா லியனக்கே தெரிவித்துள்ளார். 2019 ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் முன்னிலையில் இருந்ததால் 26 அங்குல நீளமான வாக்குச்சீட்டு அச்சிடப்பட்டது. வாக்குச்சீட்டில் அச்சிடக்கூடிய அதிகபட்ச நீளம் 26 அங்குலம் என்றும் அதற்கு மேல் அச்சிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குச்சீட்டு பெரிதாக்கப்படுவதால் வாக்குப்பட்டியல் போடக்கூடிய தாள்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று அரசு அச்சகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள், விண்ணப்ப படிவங்கள் போன்றவற்றை அச்சிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சமஷ்டியை வலியுறுத்தும் வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது பற்றி தமிழரசு கட்சி பரிசீலிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆகஸ்ட் மாதம் 10ஆம் 11ஆம் திகதிகளில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூடி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது தேர்தல் விஞ்ஞானத்தில் சமஷ்டியை வலியுறுத்தும் வேட்பாளரை ஆதரிப்பதா என்று முடிவு எடுக்கப்படும். எமது கட்சியை சேர்ந்தவரின் கருத்துக்கு வியாக்கியானம் வழங்குவது சரியான விடயம் அல்ல. எனினும் இன்றைய கால சூழல் அனைவரையும் ஒன்றிணைத்து செல்ல வேண்டும். அதனை விட்டு ஒற்றுமையை குழப்பி பேசிக் கொண்டிருந்தால் அடிப்படை அரசியலை கொண்டு செல்வதில் பிரச்சினை உள்ளது. வாகன இறக்குமதிக்கான அனுமதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலை இலக்கு வைத்து இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கும் நிலைக்கு ஒரு அரசாங்கம் நாட்டை மீண்டும் இட்டுச் செல்ல முடியாது. தற்போது வாகனங்களை தவிர ஏனைய அனைத்து கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டன. வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் கட்டம் கட்டமாக நீக்கப்படும். முதல் காலாண்டில் வணிக நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களுக்கு அனுமதி வழங்குவோம் எனவும் கூறியுள்ளார். சுற்றுலா செல்வதற்கான சிறந்த முதல் 3 நாடுகளுள் இலங்கை சேர்க்கப்பட்டுள்ளது. அதனுடன் கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் அண்மை நிலைமைகளினால் மீள எழுந்திருக்கும் இலங்கை இவ்வாண்டில் சுற்றுலாவுக்கான சிறந்த நாடுகளுள் முன்னிலையில் உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போப்ஸ் நாளிதழின்படி 2024ஆம் ஆண்டில் கோடை காலத்தில் சுற்றுலா செல்வதற்காக கிரீஸ், மொரிஸ் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் உலகின் சிறந்த சுற்றுலா நாடுகளாக பெயரிடப்பட்டுள்ளன.
இதேவேளை சுற்றுலா பயணிகளுக்கான அதிசொகுசு ரீதியிலான வசதிகள் இலங்கையில் காணப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை மேடு பள்ளங்களுடன் மற்றும் கண்கவர் கடற்கரைகளுடன் காணப்படக்கூடிய தீவாக உள்ளதுடன் ஒப்பீட்டளவில் பாலி நாட்டை போன்ற ஈர்ப்பை கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை அழகை கண்டுகளிக்கும் விதத்தில் 22 தேசிய பூங்காக்கள் உள்ளதாகவும் போப்ஸ் நாளிதழில் கூறுகிறது. சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் உதயகுமார் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான 6 மாத காலப்பகுதியில் சிறுவர்கள் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் 290 முறைப்பாடுகள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாதாந்தம் இவ்வாறான பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர்கள் தொடர்பான அதிகளவான முறைப்பாடுகள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பெறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் அடுத்த ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்படுவார் என அந்த நாட்டின் பிரபல ஜோதிடர் அறிவித்துள்ளதாக ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஜோதிட கணிப்பின்படி ட்ரம்பின் தொழில் மற்றும் இலக்குகளில் கணிக்க முடியாத தன்மையை காட்டுகிறது என்றும் அவருக்கு சில புதுவிதமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்த ஆண்டின் இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான கருத்து கணிப்புகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்பும் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது.